வணக்கம். எல்லாம் நல்லா இருங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன். என்னென்னா, இப்போது சுதந்திர தினம் போச்சுல்ல, அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பூங்காவில் வந்து கொடியேற்றம் நடந்துச்சு. அந்த விழாவுக்கு வந்து பங்கேற்கிறதுக்காக எல்லாரையும் அழைப்பிட்டுருந்தாங்க. அதை சுற்றி இருக்க குடிவாசிகள் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி கூப்பிடும்பொழுது நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். நானும் அதில் பங்கேற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்ல முறையில் செய்தாங்க. அதில் நிறைய உதவிகள் எல்லாமும் செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி கொடுத்தாங்க ஏழை எளியவர்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு தூய்மை பணியாளர்களுக்கும் பரிசுகள் கொடுத்தாங்க. வந்த மக்களுக்கு வந்து ஸ்வீட் எல்லாமே கொடுத்தாங்க. அதில் அந்த சீஃப் கெஸ்ட்டாக வந்து இன்ஸ்பெக்டர் கலந்துக்கிட்டாங்க, அந்த ஏரியா கவுன்சிலர் கலந்துக்கிட்டாங்க, எக்ஸ் கவுன்சிலரும் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பூங்காவை சுற்றி உள்ள குடிவாசிகள் அவங்களாம் சேர்ந்து ஒரு நலசங்கம் நடத்துகிறாங்க. அந்த நலசங்கத்தில் வந்து சீனியர் சிட்டிசனும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் பங்கு வகிக்கிறாங்க. இவங்க தான் ஆக்சுவலாக ரொம்ப மெயினான பர்சன்ஸ். அவங்க தான் அந்த நலசங்கத்தை நடத்திட்டு வராங்க. ரொம்ப நல்ல முறை நடத்துகிறாங்க. அந்த பூங்காவை ரொம்ப நல்லபடியாக பராமரிக்கிறாங்க. அங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கான அந்த பொருட்கள், அப்புறம் அந்த பூங்காவோட செடிகள், தண்ணி ஊற்றுறது, பார்த்துக்கிறது, அதுக்கப்புறமேட்டு அந்த கேட்டு ஓப்பனிங் க்ளோசிங்க்கு வந்து ஒரு நபரை நியமித்து அதை ப்ராப்பராக வந்து வழிநடத்துறது. அதுக்கப்புறம் அங்கே வந்து மோட்ரு போட்டு மோட்ரு ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் அதை சுற்றி பெயிண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி அந்த பூங்காவை ஒட்டி என்னென்ன வேலைகள்லாம் வருமோ அதெல்லாம் ரொம்ப செம்மையாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அந்த நலசங்கம் சார்பாக. இப்போது இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து அங்கே பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கும், உங்கள் சுற்றி இருக்கிற நலசங்கம், வெல்ஃபேர் அசோசியேஷன், கமிட்டி இவங்களுக்கெல்லாமும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நிச்சயமாக பொருந்தும். அதனால் எல்லோரும் கடைப்பிடிக்கணும்னு விருப்பப்படுறேன். அதில் எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, நம்ம சுதந்திரம் கிடச்சதில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து போராடி அதை நமக்கு வந்து பெற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நம்ம ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறோம். ஆனால் அந்த சுதந்திரமாக இருக்கிற விஷயத்த ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது முழுமையான ஆமான்னு சொல்ல முடியல. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் காந்தி கணக்குன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு வந்து பொதுவான பதில் என்ன சொல்லுவாங்கனாக்கா, வராக்கடன், இல்லை ஏமாத்துறது, இல்லைன்னா ஓசியில் கொண்டு போகிறது, இந்த மாதிரி தான் இப்போ நடைமுறையில் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் உண்மையாகவே இந்த வார்த்தை அர்த்தம் என்னன்னு நான் தெரிஞ்சிட்டேன்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போது காந்தி அவர்கள் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து கலந்துக்கும்போது பொதுமக்கள் எல்லாமே வந்து அதில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆனால் எல்லாராலையுமே அதில் கலந்துக்க முடியாதுல்ல. அவங்க சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், அவங்க வியாபார காரணமாக இருக்கலாம், அவங்க பொருளாதார காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும் மக்களுக்கு. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து கலந்துக்குன்ற ஆர்வமும் இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, ஒரு பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் காந்தி அவர்கள் பின்னாடி வந்து அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு கலந்துக்கிட்டதாகவும், அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டதாகவும், கலந்துக்காத நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வணிகம் செய்வாங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்க பொருளாதாரத்துக்காக வேலை செய்வாங்க, அவங்க குடும்ப சூழல் காரணமாக வந்து அவங்க வர முடியாமல் காரணமாக இருக்கலாம். அதாவது அவங்க தங்களோட ப்ரெசன்ஸை வந்து அங்கே அந்த இதுக்கு கொடுக்க முடியல, இல்லை ஏதோ ஒரு காரணம். ஆனால் அந்த நபர்களும் வந்து பங்கேற்பை வந்து எடுத்துக்கணும், பங்கேற்பு செய்யணும், அவங்களும் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டதுனால என்ன பண்ணாங்கனாக்கா, அங்கே ஆல்ரெடி கலந்துக்கிட்டாங்கல்ல, அந்த அந்த உப்பு சத்தியாகிரகமோ இல்லை ஃப்ரீடம் ஃபைட்டிங்களோ கலந்துக்கிட்டாங்கல்ல, அந்த நபர்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் உதவி பண்ணுறோம். அதாவது இது வந்து உதவி கிடையாது, வின் மாறியது. எப்படின்னாக்கா, என்னால் அங்கே கலந்துக்க முடியல, ஆனால் என்னோடய பங்கேற்பை வந்து நான் வேறு விதமாக அதை நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவு தர்றது, உடை தர்றது, பொருட்கள் தர்றது, இந்த மாதிரி வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அதாவது நான் வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் கலந்துக்க முடியல, ஆனால் அதுக்கு பதில் கலந்தவங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு பொருள் தரேன், உணவு தரேன், ப்ரொவிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தாங்க. அப்போது அந்த நபர்கள் வந்து இங்கே ப்ரொவிஷன் இவங்ககிட்ட வாங்கும்போது, உணவோ உடையோ பொருளோ வாங்கும்போது
அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னும்போது, அப்போது உங்களுக்காக நான் வந்து இதை நான் என்னால் கலந்துக்க முடியல, அதுக்காக இந்த பொருள் நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து என்னோடய ப்ரெசன்ஸை வந்து உறுதிப்படுது மாறி. அதாவது இது ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி அந்த மாதிரி வந்த விஷயந்தான் இந்த காந்தி கணக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ இந்த கணக்கு எழுதுவாங்க, எழுதும்போது இந்த கடையிலேருந்து ஒரு வியாபாரம் ஆகுது ஒரு பொருள், அதுக்கு காசு வாங்கணும், ஆனால் காசு வாங்கலை. அப்போ இது என்ன கணக்கு எழுதுறது? காந்தி கணக்காக எழுதி வச்சுப்பாங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, இங்கே வந்து தன்னால் பங்கேற்க முடியாத போது அந்த பங்கேற்பை வந்து வேறு விதமாக அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதுதான் இந்த காந்தி கணக்குக்கான பொருளாக சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இந்த வ.உ.சி. சிதம்பரனார் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி கப்பல் சொல்லிட்டு ஒரு கம்பெனி, சுதேசி ஸ்டீம் கம்பெனியாக நேவிகேஷன் கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கம்பெனி மூலிமா வந்து அவர் வந்து கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாரு. அதாவது முதல்ல வந்து அவர் தான் வந்து ஒரு இந்திய நாட்டு பிரஜையாக இருந்து ஒரு கம்பெனியை உருவாக்கினார், கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உருவாக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளையர், அதாவது பிரிட்டிஷை விட கொஞ்சம் குறைவான காசுக்கே வந்து, அதாவது ஃபேர் ப்ரைஸ் சொல்லுவாங்க, ப்ராப்பரான ப்ரைஸ், ஃபேர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரைஸுக்கு தான் வந்து அந்த கப்பலை வந்து நிறுவினார். அப்போது என்ன ஆகுதுனாக்கா, இந்த பிரிட்டிஷை விட இவங்க கம்மியாக இருக்கிறாங்க, அதுவும் மட்டும் இல்லாமல் இது நம்ம ஊர் ஆளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த பக்கம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மோனோபோலியாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டும்தான் அந்த கப்பல் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ வேறு வழியே கிடையாது, வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்க சொல்கிற காசை நம்ம கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தோம். அப்போது இந்த வ.உ.சி. அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுதேசி ஸ்டீம் கம்பெனி மூலிமா வந்து அவர் வந்து கப்பல் விட்டார். அப்போ விடும்போது என்னாச்சுனாக்கா மக்கள் எல்லாமே இந்த பக்கம் சாஞ்சாங்க. நம்ம ஊர் ஆள், நம்ம தமிழ் ஆள், நம்ம இந்திய ஆள் எல்லாமே அவர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இதை வந்து பொறுத்துக்க முடியல நம்ம பிரிட்டிஷாரால். அது எப்படி? இவ்வளோ நாள் நாம தான் வந்து இருக்கோம், நாம தான் வந்து பவரில் இருக்கோம், நமக்கு தான் வந்து சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த சாதாரண ஒரு அடிமைத்தன்மையான இருக்க ஆள் வந்து எப்படி அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, நிர்வாக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. ஒழுங்காக கிளியரன்ஸ் தர மாட்டாங்க, போட்டை வந்து கப்பலை வந்து நிறுத்தத்துக்கு இடம் தர மாட்டாங்க, அதுக்கப்புறம் பேப்பரை வந்து ஒழுங்காக சரி பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த வந்து என்னன்னா ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. அது மட்டும் இங்கே காசு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணால் பிரிட்டிஷ் வந்து அவங்க கப்பல் வந்து ரொம்ப காசை இவரை விட கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ இவருக்கு இருக்காருல்ல, வ.உ.சி. சிதம்பரம் இருக்கார்ல, அவரால் கிட்ட வந்து ஆட்கள் வர முடியல. அப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்க வந்து மேலும் காசை கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. அப்படி கம்மி பண்ணும்பொழுது மக்கள் வந்து பிரிட்டிஷ் பக்கம் போனாங்க, கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் கம்மி பிறகு திருப்பி இவர் பக்கம் போனாங்க. திருப்பி வந்து அவங்க இன்னும் கம்மி பண்ணாங்க பிரிட்டிஷ். திருப்பி மக்கள் அந்த பக்கம் போனாங்க. ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பொருளாதார சிக்கலில் இருக்கும். நம்ம மேற்கொண்டு வந்து இந்த காசை வந்து நம்ம சேமிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அது மக்களோட தவறு கிடையாது, இது மனிதனோட இயல்பு தான். எந்த பக்கம் வந்து குறைவாக இருக்குமோ அந்த பக்கம் போகுன்றது மனித இயல்பு தான். ஆனால் அதை மீறியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க, மேலும் மேலும் வந்து அவங்களோட அந்த டிக்கெட் ஃபேரை வந்து ரொம்ப கம்மி பண்ணி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வ.உ.சி. அவர்கள் சொல்கிற ரேட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணியும் கூடவே இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷார்கள். ஆனால் அப்படி இருந்தும் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வ.உ.சி. அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து அவர் வந்து ஒரு வெளிநாட்டு ஆள், வெள்ளைக்காரன், நம்ம ஊர் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணாங்க, இந்த பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கொடை ஃப்ரீயாக தரோம், அப்புறம் டவல் ஃப்ரீயாக தரோம், அந்த மாதிரி நிறைய ஃப்ரீயாக போகிறதும் இலவசம், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயும் வருதுன்னும் போது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் சாய தான் செய்வாங்க. இப்போ என்ன ஆச்சுனாக்கா, இந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து அழுத்தமும் கொடுக்குறாங்க, டிக்கெட் ப்ரைஸும் கம்மி பண்ணிட்டாங்க. வ.உ.சி. அவர்களால் வந்து அதை மீண்டு வர முடியல. அவர் பொருளாதார சிக்கலுக்குள்ள வந்து ரொம்ப சிக்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த காரணமாக வந்து மேலும் மேலும் வந்து சிக்கலில் வந்து சிக்கி அதுக்கப்புறமேட்டு அவர் சிறைக்கு போனார், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இதெல்லாமே வந்து வரலாறுல இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயங்களும் வரலாறுல இருக்குது. அப்போது வ.உ.சி. அவர்களை வந்து உண்மையாகவே வந்து இந்த நிலைமை கொண்டு போனது யார் காரணம் பார்த்தினாக்கா பிரிட்டிஷ்னு சொல்லலாம். ஆனால் அதில் மக்களும் ஒரு பங்கு இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்து காசு கம்மியாக கிடைச்சா போதும் இல்லை அப்படின்னு நினச்சாங்க. இது மக்களோட இயலாமை தான். இல்லைனா வந்து அவர் தன் லாபத்தையும் பண்ணலாம். அந்த காலத்தில் அவ்வளோ சிக்கல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நமக்கு அப்படி இல்லைல்ல. இப்போ நம்மளால் வந்து நம்ம ஊர், நம்ம மக்கள், நம்ம ஆட்கள் தான் இப்போ வந்து யாரோட கிட்டேயும் நம்ம அடிமையாக இல்லை. அப்போ இருக்கும்போது நம்ம அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். இப்போது இந்த காந்தி கணக்குன்னு ஒரு விஷயம் சொன்னேன். அதுக்கப்புறம் வ.உ.சி. அவர்களுடைய இந்த வரலாறு விஷயம் ஒன்று சொன்னேன். இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னென்னா, சூஃபி ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு.
இதெல்லாம் வந்து நான் வந்து கேள்விப்பட்ட கதைகள் தான். ஆனால் இதில் இருக்க சாராம்சம் மட்டும் எடுத்துக்கோங்க. இது கதை உண்மையா பொய்யா, இது இந்த நான் சொல்ல வர ஆதாரம் இருந்துச்சா இல்லையான்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ அந்த சூஃபி ஞானி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாருனாக்கா, அவரே வந்து பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தோன்னாக்கா ஓரளவுக்கு வந்து செல்வாக்கு உள்ளவர் தான். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு காசு கொடு ஒரு காசு கொடுன்னு கேட்பாரு. அப்படி கேட்கும்போது அவரோட சிஷ்யர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர் வந்து குருவே நீங்களே வந்து நல்ல பொருளாதார ரீதியாக வந்து நல்லா தான் இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற மக்கள்கிட்டலாம் போய்ட்டு ஒரு காசு கொடு ஒரு காசு கொடுன்னு கேட்குறீங்களே, இது இந்த சரியாக இருக்குதா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாரா. அதெல்லாம் முடியாது, நான் இப்படி தான் கேட்பேன்னு சொல்லிட்டு அந்த சூஃபி ஞானி வந்து அந்த ஒரு காசு கொடு ஒரு காசுன்னு பார்க்குற எல்லார்ட்டையும் கேட்பாரு. அவரும் வந்து எப்படியாவது சண்டை போட்டால் ஒரு காசு வாங்கிடுவார். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சிஷியர்களுக்கு. இது காலப்போக்கில் வந்து என்னாச்சுனாக்கா, கடைசி வரைக்குமே ஒரு காசு கொடு காசுன்னு வாழ்ந்துட்டே இருந்துட்டு கடைசி கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவர் இறக்கும் தருவாயில் சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ரொம்ப பொருளாதார ரீதியாக நல்லா செல்வாக்காக தான் இருந்தீங்க, காசு நல்லா தான் வச்சுருந்தீங்க, ஆனால் இருந்தாலும் போயிட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு காசு கொடு ஒரு காசு கொடுன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாங்கனாக்கா, பொதுவாக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தான் வந்து உழைக்கிற காசு, தான் கஷ்டப்படுற காசு, தான் சம்பாதிக்கிற காசு இதெல்லாமே தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது அவங்க வந்து என்னோட தானே, என்னோட இஷ்டம் தானே, நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களோட சம்பாதித்துலேருந்து ஒரு காசு விட்டு கொடுக்க தயாராக இருந்துட்டானாக்கா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இறக்கம் வரும், ஒரு மனிதாபிமானம் வரும், உதவணுன்ற எண்ணம் வரும். இது வந்து ஒரு சின்ன விதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. இப்போது இந்த கதையெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போது நம்ம வீட்டாண்ட ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கை வந்து ஒரு நலசங்கம் வந்து பராமரிக்குது. அந்த பராமரிக்கிறதுக்கு நாம் வந்து போய் அங்கே ப்ரெசன்ஸ் கொடுக்க முடியல, நாம் வந்து அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியல. ஆனால் நம்மளால் முடிஞ்ச காசை கொடுக்கலாம்ல. அது வந்து என் காசு தான், நான் ஏன் கொடுக்கணும்னு நினச்சினாக்கா, இப்போ இந்த கதையை யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பைசா தானே, ஒரு ரூபா தானே, ஒரு ரூபா கூட கொடுங்க பரவாயில்ல. அது வந்து எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்ல, மனசு கொஞ்சம் விலாசமாகும்ல, பெருந்தன்மையாக நீங்கள் நினைக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் இது இப்போ நீங்கள் கப்பலோடைய தமிழ் கதை நான் எதுக்காக சொன்னேன்னாக்கா, இப்போ இந்த நலசங்கம் வந்து அங்கே வந்து மெயின்டைன் செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க, அங்கே ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து காசு இல்லைனாக்கா அவங்க எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், அவங்களால அது எப்படி வந்து மேலே கொண்டு வர முடியும் அந்த பார்க்கை. அப்போது நான் செய்யறதுக்கு நான் ப்ரெசன்ஸ் நான் இருக்கேன், ஆனால் செய்யறதுக்கு காசு இல்லையே. இப்போது இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு பார்க்கோ, ஒரு கமிட்டியோ, ஒரு அசோசியேஷனோ, ஒரு வெல்ஃபேரோ எதனா இருந்துச்சுனாக்கா, உங்களால் முடிஞ்ச ப்ரெசன்ஸோ இல்லை உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷனோ ஏதோ ஒன்று கொடுங்க. இல்லைனா எதுவுமே கொடுக்க முடியலையா, போயிட்டு அங்கே வந்து வேலை செய்யுங்க, இல்லைனா வந்து அவங்க உதவி செய்யுங்க. எதனா ஒரு கான்ட்ரிபியூஷன், அது காசாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உங்கள் ப்ரெசன்ஸாக இருக்கலாம். இல்லைனா நீங்கள் காசு தர முடியலனாலும் காசு தர நபரை வந்து நீங்கள் கை காட்டி விடலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுனாக்கா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த அசோசியேஷன் நடத்துகிறவங்களுக்கு, அந்த வெல்ஃபேர் நடத்துகிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சா எனக்கு தோணுச்சு. இது கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அன்பு, ஒரே ஒரு சின்ன அன்பு இருந்தாலும் போதும். அவங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக, இப்போ என்னால் முடியும்ப்பா, நான் விட்டு கொடுக்க தயாராக இருப்பேன், என்கிட்ட இருக்க அந்த ஒரு 10 ரூபா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் 1 ரூபா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு அன்பு வைங்களேன். நீங்கள் என்ன அவ்வளோ கொடூரமான ஆள் நீங்கள் கிடையாது. என்ன உங்களோட பொருளாதார சூழ்நிலை சிக்கல், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் அதுலேருந்து 1 ரூபா கொடுக்க முடியும்ல, 2 ரூபா கொடுக்க முடியல, 10 ரூபா கொடுக்க முடியல, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க, அது போதும். உங்களோட ப்ரெசன்ஸ் கொடுக்குமோ அது கொடுங்க, அது போதும். உங்கள் மேலே ஒரு அன்பு வைங்களேன். இதுவே உங்களுக்கு மேலேயே ஒரு அன்பு உங்களுக்கு ஒன்றும் அதிகமாகும். இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப எனக்கு ரொம்ப சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். இதில் ஏதாவது நான் தவறோ பிழையோ எதனா நான் தவறுதலாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இது என்னோடய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உதவணும், என் ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான். இதில் நான் சொன்ன வரலாற்றில் யாருன்னா வந்து தவறாக பேசியிருந்தாலோ இல்லை இல்லாத விஷயத்த நான் மாற்றி பேசியிருந்தாலோ என்னை மன்னிச்சிடுங்க. இது வந்து நான் அறிவியல் ரீதியாக நான் வந்து வரலாறு ரீதியாக நான் செக் பண்ணிலாம் டேட்டா சொல்கிறேன். நான் கேள்விப்பட்ட விஷயத்த தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இதில் வந்து ஒரு மாரல் இருக்குல்ல, இது வந்து ஒரு நோபல் ஒர்க்காக பார்த்து நீங்கள் எல்லாருக்கும் உதவணும் அப்படின்ட்டு தான் கேட்டுக்கிறேன். மேலும் இந்த மாதிரி விஷயங்கள் நான் எதை பற்றினா பேசணும் அப்படின்னாக்கா அதை வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, பாய்.